சந்தியா ஜானி சீரியலில் இப்போ ஒரு எக்ஸலண்ட்டான ப்ரோமோ வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம தனத்துக்கு வந்து கார்த்தி வந்து ட்ரைனிங் பண்ண மாட்டேன்ட்டாங்க. எப்படி இருந்தாலும் வந்து கோச் கண்டிப்பாக தனலட்சுமி போட்டியில் வந்து கலந்துப்பா. அது அவளோட தனிப்பட்ட முடிவு. அதிலெல்லாம் நான் தலையிடலாம் எனக்கு யார் உரிமை கொடுத்தா, எனக்கு தனாக்கு வந்து எதுவும் பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு என்னென்னு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க காதலிக்கிறேன்னு சொன்னனால இந்த விஷயத்த தனாட்ட முன்னாடியே மாயாட்ட பேசினா அவள் வாழ்க்கையில் பிரச்சனை வந்துருந்தா. அந்த இடத்துல கார்த்தி வந்து ஜென்ரல் மேலே நடந்துட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் எதனால வந்து அவர் உனக்கு சொல்லித்தர மாட்டேங்கிறாருன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கப்ப இன்னொரு பொண்ணுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காது பார்க்குறாங்க. ஓ, அங்கே சொல்லி கொடுத்துட்டு இருக்காரா, சரி என்ன எதுன்னு தெரில, சரி பார்க்கலாம். அவனையும் நம்ம எதுவும் குத்தம் குறை சொல்லக்கூடாது. உனக்கு ஆல்ரெடி வந்து பேசிக்காக எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாமல் நீ சூப்பராக வந்து விளாண்டுட்டு இருந்தல, இதுக்கு நான் உன்னை ஜெயிக்க வைக்காமல் நான் விட மாட்டேன். கார்த்தியா நானான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து முடிவெடுக்கிறாங்க. அந்த இடத்துல மணிவண்ணன்ட்ட ஃபோன் அடித்து சொல்லிடுறாங்க, நம்ம தனாவை நம்ம தான் வந்து ட்ரெயின் பண்ண போகிறோம். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து நைட்டில் வந்து ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். பேட்மிண்டனுக்கு தேவையானதை கிரவுண்டுலேருந்து எல்லாத்தையும் நீங்கள் தான் ரெடி பண்ணோம். அவ்வளோதானம்மா, நைட்டில் விளாட போகிறோன்னா ட்ரைனிங் செஷன் பண்ணணுன்னா கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் தூங்கினதுக்கப்புறம் தான் செய்ய முடியும். நான் லைட்லேருந்து எல்லாத்தையும் கட்டி வச்சிட்றேன். சூப்பர் மாமா, பிச்சு உதறீங்க. பின்ன நானும் பல வாட்டி வந்து விளாண்டுருக்கேன்ல. அப்படியா, நானும் பிளேயர் தான்மா. முடிஞ்சா நான் என்னோட டெக்னிக் எல்லாத்தையும் நான் வந்து தனத்துக்கு சொல்லித்தரேன்னு அவர் வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த இடத்துல சரி கண்டிப்பாக சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப இனிமேட்டு நான் எப்படி ஜெயிக்க முடியும், என்னால் ஜெயிக்க முடியுமா, வாய்ப்பு இருக்கா? கார்த்தி இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாப்புல. இப்போ கார்த்தியை நான் லவ் பண்ணுறேன்னு சொன்னனால்தான் எனக்கு அவர் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த விஷயத்த வந்து மாயா வந்து கேட்டார்னா என்ன சொல்கிறது? எனக்கு ஒரே ஒரு சந்தேகம், கார்த்தி எதனால வந்து உனக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னாங்க. அது தெரிஞ்சா நான் இன்னமும் வந்து வேகத்தோடு வந்து ஓடுவேன்ல. எனக்கு என்ன ஏதுன்னு தெரியலையே. ஒருவேளை அந்த பொண்ணு தான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறாரு போல இருக்குது. அதனால தான் அந்த பொண்ணுக்கு வந்து சொல்லித்தரணும்னு. இது எப்படி? இதெல்லாம் செட்டே ஆகாது. நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன். எல்லாரும் தூங்கினதுக்கப்புறம் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. என்ன இவ பண்ண போகிறா? இங்கே என்ன விளாடவா முடியும்? கோர்ட்டு வேறு நம்மள்ட்ட இல்லை. மாயா டேரெக்டாக மேட்ச்சில் விளாண்டா நான் சமாளிப்பேன். இருந்தாலும் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் அது ரொம்ப கஷ்டம் மாயா. டெய்லியும் விளாண்டுக்கிட்டே இருந்து ப்ராக்டிஸ் டச்சிலே இருக்கணும். அப்போ தான் கை கால்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவாக அந்த வேகத்துக்கு வந்து அந்த நேரத்தில் வந்து மூவ் ஆகும், தெரியுமா? ஏய், எனக்கு இது ஒன்றும் தெரியாமலாம் இல்லை. நான் உன்னை ஜெயிக்க வைக்காமல் விட மாட்டேன். அதனால் நீ எதுவும் கவலைப்படாமல் இருக்கையா அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லி பார்த்தா நைட்டு வந்து பேட்மிண்டன் ட்ரெயின் ஆகிற மாதிரி அந்த ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அப்படியே வந்து மாதம் கீழே இறங்கி வராங்க. நம்ம தனலட்சுமியும் மாயாவும் பார்த்தா அந்த இடத்துல வந்து நம்ம மணிவண்ணன் வந்து அவர் தான் கோச் போல இருக்கு. ஏய் என்னது மாமா இங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவர் தான் உன்னோட கோச், போதுமா கோட்லாம், கோட்டை ரெடி பண்ணும்போதே தெரிய வேணாமா இவர் எவ்வளோ பெரிய ஆளாக இருப்பானே. இவரும் வந்து ஏகப்பட்ட சின்ன வயசில் கப்பு மெடலு பந்தயம் எல்லாம் வந்து ஜெயிச்சிருக்காப்புல. அந்த ஃபோட்டோலாம் தான் இது. அப்படியா, சூப்பர் சூப்பர். உங்களோட டெக்னிக்லாம் வந்து சொல்கிறீங்களா? முதல்ல என்னோட டெக்னிக் சொல்கிறத விட நீ விளாண்டு காட்டு என் கூட. அதுக்கப்புறமேட்டு நான் ஜட்ஜ் பண்ணிட்டு நீ எப்படி எப்படிலாம் விளாட்றேன்னு அதை நான் கரெக்ஷன் பண்ணிடுறேன். அவ்வளோ பெரிய பிளேயரா? ஏன் நானும் பிளேயர்னு கூடிய சீக்கிரம் உனக்கு காட்டுறேன்னு சொல்லி அந்த இடத்துல மணிவண்ணனும் தனாவும் சூப்பராக விளாண்டுட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். நீ ஃப்ரண்ட்டில் வந்து விளாண்டுட்டு இருக்க, சில ஷாட் வேகமாக அடிக்கணும், சில ஷாட் பொறுமையாக அடிக்கணும். அப்படி இருந்தால் தான் அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணும்போது தடுமாற்றம் வந்து ஈஸியாக நீ பாயிண்ட்டை வந்து கைப்பற்ற முடியும். சரியா? ஆமாம் இல்லை, சூப்பரான முடிவாக தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு அந்த இடத்துல மணிவண்ணன் வந்து வெகுவாக வந்து பாராட்டுறாங்க. நம்ம தனலட்சுமி வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம். அவரும் தனக்கு என்னென்ன தெரியுமோ அது எல்லாத்தையும் வந்து டக்கு டக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. சீனும் வந்து ஏற்கனவே இந்த கிரவுண்டு பிச்செல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு அவ்வளோ உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க போல இருக்கு. அந்த இடத்துல ஏய் யாரும் வந்துருவாங்களோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது. மாயா, நீ என்ன வர வர உனக்கு இந்த வீட்டில் வந்து ஆதரவு சப்போர்ட் அதிகமாகிடுச்சுங்கிறனால வீட்டு வாசல்லே வந்து கோட்டை ரெடி பண்ணிகிட்டு இருக்க. வேறு என்ன பண்ணுறது? இந்த வீட்டில் தான் ஏதாவதுன்னா பிரச்சனை பண்ணுறதுக்கே இருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது இது எல்லாத்தையும் வந்து சாரு வந்து பார்க்குறாங்க. அவங்க எப்படி இது எல்லாத்தையும் ரகுராம்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.